ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் நிலம் வீடு பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புதிய விதிகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த விதிகள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விதிகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது புதிய நிலப்பதிவு விதிகள் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நிலம் அல்லது சொத்து வாங்குவதில் பதிவு என்பது ஒரு முக்கியமான சட்ட செயல்முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறையை வெளிப்படைத்தன்மையாகவும் விரைவானதாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற அரசாங்கம் 2025 முதல் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜனவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வந்த இந்த புதிய விதிகள் நிலப்பதிவு செயல்முறை முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அனைத்து ஆவணங்களையும் ஆன்லைனில் தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முழு செயல்முறையையும் வீட்டிலிருந்தே முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டிஜிட்டல் கையொப்பத்துடன் பதிவு முடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு முடிந்த உடனேயே டிஜிட்டல் சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி பதிவுகள் மற்றும் நில தகராறுகளை குறைக்க இந்த மாற்றங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னாக்கா நில பதிவேடு ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் நன்மைகளில் இதன் நன்மைகளில் மோசடி பதிவுகள் குறைவதும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாருடன் இணைப்பது பினாமி சொத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர் பதிவுகள் மற்றும் சட்டவிரோத இடமாற்றங்களை தடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் நிலப்பதிவு செய்யப்பட்டால் வீடியோ பதிவு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். ஏதேனும் தகராறுகள் ஏற்பட்டால் இது ஆதாரமாக பயனுள்ளதாக இருக்கும். கட்டாய பதிவுகளை தடுக்கும் வாய்ப்பு அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பதிவு கட்டணங்களும் பார்த்திங்கன்னா வரிகளும் இப்போது ஆன்லைனில் செலுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ரொக்க பரிவர்த்தனைகள் முற்றிலுமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டணம் செலுத்தும் செயல்முறை விரிவுபடுத்தப்படும். ஊழலுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலங்களில் பார்த்தோம்னா பதிவு ரத்து செய்வதற்கு 90 நாள் கால அவகாசம் உள்ளது. மேலும் சட்டவிரோத பதிவு, குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆட்சேபனைகள், வணிக நலன்கள் இருந்தால் நிலப்பதிவு செயல்முறை ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் நகராட்சி அலுவலகம் அல்லது பதிவுத்துறையை தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் தாலுகா அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சேபனை ஆவணம் சமீபத்திய பதிவு ஆவணங்கள் மற்றும் அடையாள சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க இல்லை சொத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து உரிமை சான்றிதழ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொள்முதல் மற்றும் விற்பனை ஒப்பந்தம் தேவை. சொத்து வரி செலுத்தும் ரசீதுகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வாங்குவோர் மற்றும் விற்பனையாளர் ஆதார் அட்டைகள் தேவை. பேன் அட்டை தேவை. வாக்காளர் ஐடி, பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் ஆகிய அனைத்து ஆவணங்களும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிலப்பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலப்பதிவு முத்திரை வரி மற்றும் கட்டணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முத்திரை வரி விகிதங்கள் பார்த்திங்கன்னா ரூபாய் 20 லட்சத்திற்கு கீழே 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 21 லட்சம் முதல் 45 லட்சம் வரை 3%, 5 லட்சத்துக்கு மேலே 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் கட்டணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா செஸ் 10%, அதாவது கிராமப்புறங்களுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் கட்டணம் நகர்ப்புறங்களில் 2%, கிராமப்புறங்களில் 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சொத்து மதிப்பின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய மாற்றங்களுடன் நிலப்பதிவு வேகமாகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஊழலை கட்டுப்படுத்தும், நிலத்தகராறுகளை குறைக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் அல்லது சொத்தை வாங்கும் எவரும் இந்த மாற்றத்தை பற்றி தெரிந்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.